வெற்றியை நோக்கி போவார்கள், உலகத்தில் புகழை நோக்கி போவார்கள். ஏன் சொல்கிறோம்? ராசிநாதனே சூரியன். தடைகள் ஏன் வருது அப்படின்னா, சனி வந்து இவங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. செவ்வாய் வந்து இவங்களுக்கு 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் உட்கார்றாரு. ஒரு கௌரவத்தை இழந்திருக்காங்கன்னா அந்த கௌரவம் கிடைக்கும். ஒரு அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள்னா அந்த அதிகாரத்தை இழந்தாலும் அதற்கு ஈக்குவலான சில நல்ல விஷயங்கள் செல்வாக்கு பெருகும். இந்த ராசிநாதன் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் வலிமை குறைவா இருக்காரு. 15 நாட்களுக்கு பிறகு அந்த சூரியன் லாபத்துக்கு வராரு. அப்போ சிம்மராசி என்பர்கள் சார். ஸோ சிம்மராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறவங்க. சார் வெற்றியை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறீங்க, நிறைய தடை வருதா சார்? சிம்மராசிக்காரங்க கேட்பாங்க. வெற்றியை நோக்கி போவார்கள், உலகத்தில் புகழை நோக்கி போவார்கள். ஏன் சொல்கிறோம்? ராசிநாதனே சூரியன். தடைகள் ஏன் வருது அப்படின்னா, சனி வந்து இவங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ தடைகள் வருது. தடைகள் நிரந்தரமானா இல்லை, தடையை மீறி இவங்க வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே தான் போவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ராசிக்கு 11ல் இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த ஜூன் மாதம் இவங்க மைண்ட் எப்படி இருக்கும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், தங்கம் வாங்கி வைக்கிறோம், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி மகன் மகள் இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அதுக்காக நம்ம என்ன வேணால் செலவு பண்ணுவோம், செலவு பண்ண தொடங்குவாங்க. இவங்க முன்னேற்றத்தை விட பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாம் நிறைய வளர்ந்துட்டோம், நிறைய வாழ்க்கையில் வாழ்ந்தாச்சு, நம்ம பிள்ளைகள் இன்னும் வளரணும், யங்ஸ்டர்ஸ் வளரணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிற சிந்தனை, தன்னுடைய குடும்பத்தின் மீதான சிந்தனை, தன்னுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தின் மீதான சிந்தனை வந்து இவங்களுக்கு இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இவங்க பாக்கியாதிபதி செவ்வாய் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம். செவ்வாய் வந்து இவங்களுக்கு 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் உட்கார்றாரு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை இழந்திருக்காங்கன்னா அந்த கௌரவம் கிடைக்கும். ஒரு அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள்னா அந்த அதிகாரத்தை இழந்தாலும் அதற்கு ஈக்குவலான சில நல்ல விஷயங்கள் செல்வாக்கு பெருகும். சூரிய பகவான், இந்த ராசிநாதன் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கார். கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கார். 15 நாட்களுக்கு பிறகு அந்த சூரியன் லாபத்துக்கு வரார். அப்போது அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இந்த மாதிரி பலருக்கு முன்னேற்றம் இருக்கும். தனியார் துறையில் உயர் பதவியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம் நிறைந்த மாதம். ஏன்னா புதன் லாபத்தில் இருக்கார், நல்ல லாபத்தை கொடுப்பார். புதன் சுக்கிரன் சேர்க்கை. அப்போ வந்து இந்த கணவன் மனைவி இணைந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஒருத்தர் தனித்தனியாக பண்ணுறது இல்லை, ஒருத்தருக்கான விஷயத்தை பார்த்துக்கிடுவாங்க, இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கிடுவாங்க. சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வங்கித்துறையை சேர்ந்தவங்க, இந்த நிறைய டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது நடக்கும். MBA படித்த மாணவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் வரும். ஸோ நிறைய முன்னேற்றம் சிம்மராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. கொஞ்சம் வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஓகே, வம்பு வழக்குகள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி தடைகளை தகர்த்து முன்னேற போகிறாங்க சிம்மராசி என்பர்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதம் எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கு சார்? ரொம்ப நல்லது. அதாவது இவர்களுக்கு வந்து நீங்கள் வழக்கு சொல்லுவீங்களா, கவனமாக நம்ம இருக்க வேண்டியதில் வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோமே, நண்பர்களிடமும் கவனமாக இருக்கணும். யார் வந்து நெருங்கிய நண்பர்கள், கூட்டாளிகள் நினைச்சீங்களோ அவர்கள் முதுகில் குத்தக்கூடிய மாதம். ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களோட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ பிரிஞ்சு போவார், அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்துவீங்க. அந்த அமைப்புகள் உங்களுக்கு நிறையவே நல்ல யோகமாகவே இருக்குது. இந்த மாதத்தில் எதில் இவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் பெரிய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவே நரசிம்மர் வழிபாடு செய்யணும். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்கார் பாருங்க, அவர் உடனே பலன் தருவார். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சோழிங்கர் போய் நரசிம்மரை வழிபடுவது பெரிய வளர்ச்சி. சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சோழிங்கர் சென்று நரசிம்மரை வழிபாடு செய்கிறோம். பல சிம்மராசிக்காரர்களுக்கு தாயாருடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், அது நீங்குவதற்கும் சோழிங்கர் சென்று நரசிம்மரை வழிபாடு செய்யலாம்.
ஒரு பெரிய யோகமான காலம் பெண்களுக்கு இந்த மாதம் காத்திருக்கு. சூப்பர். நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றிம்மா. அதாவதுங்கம்மா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னன்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள், அந்த வருஷத்தில் இப்போ என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற பாருங்க, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் மிதுன ராசியில் இருக்கார், அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி, கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் நீங்கள் ஒருத்தர் நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குரிய ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போது இதே மாதிரி அரசாங்கம் பல நலத்திட்டங்களை எடுக்கும். குரு கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு உட்காரும்போது அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, இன் ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதம் அமையுது. நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் சில பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சில தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக அந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.